கிளீன் இந்தியா அப்படின்னு வருது. கிளீன் இந்தியா. பல பைத்தியக்கார பையில கூட்டிட்டு டேய், அதான் வீட்டை சுத்தமா விடா, நாடு தானா சுத்தமாயிரும். தெருவை கூட்டுறா தேசம் தானா சுத்தமாகும். முதல்ல குப்பையை போடாம இருக்கிற கத்து கொடுங்கடா. குப்பையை எங்க போடுறதுன்னு சொல்லி கொடுங்கடா. குப்பையை கூட ஒழுங்கா கொட்ட தெரியாத நாடு குப்பை மேடா தாண்டா போகும். லூசுகளா, கிருக்கைங்களா. அங்க போய் குப்பை தொட்டி வச்சிருக்கா. குப்பை தொட்டி, குப்பையை இங்கே கொட்டவும். சரி, வயிற்றுக்குள்ள இருக்கிற குப்பையை எங்க வண்டி கொட்டுறது? அதுக்கு தெருவுக்கு 2 கழிவறை வேணும்ல, அதை எங்க கொட்டுறது? நீ கூட்டி தள்ளுற குப்பை எது? வா பேசுவோம் 2 பேர். எது குப்பை? இந்த இலையும் தலையும், இந்த தாள். இது தலை சத்தரா, மண்ணுக்கு வளம், மரத்துக்கு மண்ணுக்கு உராயுது இந்த தலை. இத கூட்டி இந்த தாள் மக்கி உரமா போறத குப்பைன்னு ஒன்று எங்க மக்கியே போகாத பிளாஸ்டிக் குடையில ஒண்டி கொட்ட. இந்த நாட்டில் அப்புறப்படுத்த வேண்டிய முதல் குப்பையே நெகிழியும் இந்த குலைமமும், இந்த பிளாஸ்டிக்கும் பாலித்தீன் சீட்டும். இதை தடை செய்யாம நீ என்ன தூய்மை இந்தியா உருவாக்க போற? தூய்மை இந்தியாவை என்ன இந்தியா? ஏமாற்று அப்படி தெருக்கூட்டது. அத கருப்பு வெள்ள காலத்துல எங்க ஐயா எம்ஜிஆர் பாடிட்டு போயிட்டார். தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டுன்னு. நீ எப்படி வருங்க கூட்டிட்டு அதுல யாரு? ஐயா கமலஹாசன் வா, அமீர் கான் வா, நல்ல நடிகர்களா. அவங்கெல்லாம் நாளைக்கு ஓட்டு வாக்கு கேட்கறதுக்கு 1000 ஆண்டுகளா இந்த ஆத்தாள் அப்பன் இந்த தெருவுல நீங்க பேல்ற மலத்தில அள்ளி கொட்டாண்டா, கையாலே அள்ளி கொட்டாண்டா. அவனை எல்லாம் கூப்பிடு, ஒரு விருது கூட பாராட்டேன். தூய்மை இந்தியாவின் புத்திரர்களே உங்களுக்கு பாராட்டு என்று சொல்ல மாட்டேன். ஒருத்தர் ஒரு விழாவில் சொன்னாரு, ஒரு பாட்டி வெள்ளக்காரன்ட்ட, அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன்ட்ட வந்தே மாதரம்னு சொல்லு, மழை அப்பத்தாதான் வந்தே மாதரம்னு சொல்லு, அப்பத்தான் உங்க கக்கு அள்ளுவேங்கிறான். அவன் முடியாதுங்கிறான். 2 நாள் வரவே இல்லை வேலைக்கு அல்றதுக்கு. 2 நாள் பொறுத்து பார்த்தான் வெள்ளக்காரன், முடியல. மறுபடி கூப்பிட்டான். என்ன சொல்ற? அல்லு, வந்தே மாதரம்னு சொல்றா, அப்பத்தாண்டா நான் அள்ளுவேன்றா. விடுதலை போராட்டத்தை மணல்ற எங்க அப்பத்தாவும் செஞ்சிருக்கான், சாதாரணமா இல்ல. போடா அல்றா, வந்தே மாதரம் சொல்லு, அப்பத்தானு வந்தே மாதரம் போடா அப்படின்னு அல்றான். அள்ளி தலையில வைக்கும் போது முகத்துல வலியுது, 2 கைக்கிட்டையும் வலிச்சு போடுறான். அப்ப கேக்குறான் ஒரு கவிங்க, எங்க அப்பத்தாவுக்கு எந்த கை இடது கை, எந்த கை வலது கைன்னு? 2 ஒரு கை தான்டா. அப்படியெல்லாம் அந்த காலத்திலிருந்து இந்த மண்ணை சுத்தம் செஞ்சுட்டு இருக்க நாங்க. இவர் புதுசா கிளீன் இந்தியா. அது என்ன கிளீன் இந்தியா? 5 வருஷம் கழிச்சு எதுவும் இருக்காது, எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போயிருவோம். நீங்க அப்படியே இருக்கலாம். அதான் கிளீன் இந்தியா.